ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மக்ரூனி மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியனை சாப் பண்ணியிருக்கேன். அதை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், என்ன நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். வெஜிடபிள் போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக குக் பண்ணிக்கலாம். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதில் 2 டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி வதக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதை வதங்கி வந்துருச்சு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச மக்ரூனை வந்து இதில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டியும் பரவாயில்ல. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 2 3 மசாலா அப்படின்னு ஒரு மசாலா வந்து பாஸ்தா மசாலா. இந்த பாஸ்தா மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம செஞ்ச பாஸ்தா ரெடி. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.